Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுவை முதலமைச்சர் முன்னிலையில் தாக்கல் செய்த திமுக வேட்பாளர்கள். வில்சன் என்னும் நான் மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசின் பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசனும் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று சூழலுக்கு உறுதி கூறுகின்றேன். உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கொடியசைத்து தொடங்கி வைத்த பிரதமர் ரயிலில் பயணம் மேற்கொண்டு ஆய்வு செய்தார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்காது என அமித்ஷாவிடம் வலியுறுத்தியது நான் தான் என முதலமைச்சருக்கு இபிஎஸ் பதிலடி. மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் குறையும் சூழல் வந்தால் அதனை எதிர்க்கும் முதல் குரல் தன்னுடையதாக தான் இருக்கும் எனவும் கருத்து. அதிமுக பாஜக கூட்டணி குறித்த முதலமைச்சரின் கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கூட்டணி அறிவிக்கையின் போதே அடிமை சாசனமும் எழுதி கொடுக்கும் கட்சிகள் திமுக கூட்டணியில்தான் இருப்பதாக தாக்கு. தொகுதி மறுசீரமைப்பு இந்தி திணிப்பு என மடைமாற்றும் அரசியலை கைவிட்டு தமிழ்நாட்டில் அரங்கேறும் குற்றங்களை முதலமைச்சர் சீர்படுத்த வேண்டும். டாஸ்மாக் முறைகேடு போதைப் பொருள் புழக்கத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே நிலவும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர சமாதான குழு அமைப்பு. முன்னாள் மத்திய அமைச்சர் வேலு தலைமையில் குழு அமைக்கப்பட்டு சமரச முயற்சியில் நிர்வாகிகள். யார் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் தன் முடிவில் மாற்றமில்லை என ராமதாஸ் கூறியதாக தகவல். நானே தலைவராக தொடர்வேன் என திட்டவட்டமாக தெரிவித்ததாக சொல்லப்படும் நிலையில் நிர்வாகிகள் அதிருப்தி. குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.5% குறைந்தது. 6% இருந்து 5.5% குறைத்ததால் வீடு வாகனங்களுக்கான வட்டி குறைய வாய்ப்பு. நகை கடன் தொடர்பாக வெளியிடப்பட்டது நகல் விதிமுறைகள்தான். மக்களின் ஆலோசனைகள் பரிசீலிக்கப்பட்டே விதிமுறைகள் இறுதி செய்யப்படும். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா விளக்கம். நாட்டில் மேலும் 498 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. கொரோனா தொற்று 5000 கடந்த நிலையில் 4 பேர் உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை தகவல்.
ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரம். ஆர்சிபி அணியின் நிர்வாகி உட்பட 4 பேர் கைது. பெங்களூருவில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தவறிய காவல் ஆணையர் தயானந்த் உள்ளிட்ட 5 காவல்துறை உயர் அதிகாரிகள் அதிரடியாக சஸ்பெண்ட். பெங்களூரு மாநகரின் புதிய காவல் ஆணையராக சீமந்த் குமார் சிங் பொறுப்பேற்பு. மழையை காரணம் காட்டி நீட் மறுதேர்வு நடத்த கோரி மாணவர்கள் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி. 22 லட்சம் பேர் தேர்வு எழுதியுள்ள நிலையில் மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் அது தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. வரி மற்றும் விலை உயர்வை கண்டித்து சென்னையில் போராட்டம் நடத்திய அதிமுகவினர். முன்னாள் அமைச்சர் வளர்மதி உள்ளிட்ட 150 பேர் மீது தரமணி போலீசார் வழக்கு பதிவு. குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து உருவாகும் தனுஷின் கலாம் திரைப்படம். படத்தின் பெயருக்கு தடை விதிக்க கோரி மத்திய தணிக்கை குழு வாரியத்தில் சமூக ஆர்வலர் புகார். காவலர்கள் சீருடையுடன் சமூக வலைதளத்தில் புகைப்படங்களை பதிவு செய்ய வேண்டாம் என டிஜிபி சங்கர் ஜிவால் சுற்றறிக்கை. நேர்காணலின் போது வழக்கு குறித்த ரகசிய தகவல்களை பகிர வேண்டாம் எனவும் அறிக்கை. சென்னை நெற்குன்றத்தில் இரவு நேரத்தில் இருசக்கர வாகனங்களை திருடும் கும்பல். சிசிடிவி பதிவுகளுக்கான புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் ஆதங்கம். தர்மபுரி அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் கேரள நடிகர் சைன்டைம் சாக்கோ காயம். தந்தை உயிரிழப்பு. நடிகரின் தாய் உட்பட 4 பேர் காயங்களுடன் மீட்பு. திருவள்ளூர் அருகே தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களை பள்ளியை விட்டு செல்ல தலைமை ஆசிரியர் வற்புறுத்துவதாக குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் பரபரப்பு புகார். கள்ளக்குறிச்சி அருகே வீட்டின் கதவை உடைத்து 44 சவரன் நகை கொள்ளை. கைவரிசை காட்டிய கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. கோவையில் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடிய ஜாக் அமைப்பினர். ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று சிறப்பு தொழுகை. பக்ரீத் பண்டிகையையொட்டி தமிழ்நாட்டில் களைகட்டிய ஆட்டுச் சந்தைகள். அதிகபட்சமாக கடலூரில் 6 கோடிக்கும் விழுப்புரத்தில் 5 கோடி அளவிலும் ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் தகவல். புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. ஓம் நம சிவாய. நீட்
முதுநிலை தேர்வை ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரே கட்டமாக நடத்த வேண்டும். தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. மகாராஷ்டிராவில் மிதி நதியை தூர்வாரும் திட்டத்தில் 65 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்த விவகாரம். மும்பை மற்றும் கொச்சியில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. அசாமில் ஒரு வாரத்திற்கு மேலாக வெள்ளம் வடியாததால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்பு. அரசு உரிய நடவடிக்கை எடுக்காததால் சாலையோரம் தற்காலிக கூடாரங்கள் அமைத்து தங்கியுள்ள மக்கள். சிக்கிம் மாநிலம் தெங் பகுதியில் உள்ள ராணுவ மருத்துவமனை அருகே நள்ளிரவில் நிலச்சரிவு. வாகனம் சேதமடைந்த நிலையில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாக தகவல். உத்தரப்பிரதேசத்தில் 3 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி என்கவுண்டர். காவல்துறை அதிரடி நடவடிக்கை. அமெரிக்காவில் வரி குறைப்பு மசோதாவால் அதிபர் டிரம்பிற்கும் எலான் மஸ்கிற்கும் இடையே வெடித்த மோதல். நான் இல்லை என்றால் டிரம்ப் தேர்தலில் தோற்றிருப்பார் என தொழிலதிபர் எலான் மஸ்க் விமர்சனம். மத்திய அமெரிக்காவின் குவாத்தமாலாவில் உள்ள பொய்கோ எரிமலை வெடிப்பு. 500க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம். இலங்கையில் ஒரே தண்டவாளத்தில் எதிரெதிரே வந்த ரயில் ஓட்டுநரின் சாதுரியத்தால் பெரும் விபத்து தவிர்ப்பு. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன். at Dr. MGR Online is just a click away.